வெங்கடேஷாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 29ஆம் பாசுரம். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते तस्यै नमः. इदमिदं भूय एवास्तु भूयः. अन्नवयல் புதுவை ஆடாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பர்வதியம் இன்னிசைய பாடி கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்ல சிற்றன் சிறு காலே வந்துன்னை சேவித்து பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றோமே கூணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்று காண்கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம். உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்ற நங்கமங்கள் மாற்றேலோரும் வாவாய். போல பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோதி மணிமாடம் தோன்றுமோர் நீதியால் நல்லவத்தர் வாழுமோர் நான்மறைகளோதுமோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தேர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோரதமிழ் ஐயந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடிப்பூரத்துச் சகத்துரித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே பெரும்போதோர் மாமுனிக்குப் பின்னானாள் வாழியே ஒரு 143 வாழியே உயரங்கற்கே உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழியே வன்புருவ நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இப்பொழுது இந்த பாசுரத்தின் கருத்தை பார்க்கலாம்.
கண்ணா, அதிகாலையில் எழுந்து உன் தாமரை பாதங்களை வணங்கி வந்திருக்கிறோம். அதற்கான காரணம், பசுக்களை மேய்க்கும் ஆயர்குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த நோன்பை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடாதே. நீ தரும் பொருட்களுக்காக இந்த நோன்பு மேற்கொள்ளவில்லை. 7 பிறவிகளுக்கும் நீ எங்கள் குலத்திலே பிறக்க வேண்டும். எங்களை உன் உறவினர்களாக ஏற்று உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும். இது தவிர மற்ற விருப்பங்களை எல்லாம் நீயே அழித்து விடு. இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும்.